ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி அற்புதமாக ஆதிரத்தினம் சொன்ன அந்த அனுபவ கதையை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. எப்படி சிவபாபா, எப்படி பிரம்ம பாபா, எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பாண்டவ பவனிலிருந்து, அதாவது அபுவிலிருந்து பிரம்மா குமார் மகேஷ் சகோதரர் அவர்கள் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்லப் போகின்றார். கேட்கலாமா? நான் இளமை பருவத்திலிருந்தே பரமாத்மாவிற்காக, அதாவது சிரத்தை பாவனை இருந்தது எனக்கு. அது மட்டுமா, ஆத்மா நன்மைக்கான எனக்கு அதிகமாக ஆசை இருந்தது. அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது எனக்கு. அது மட்டுமா, பிறகு எனக்கு அந்த வைராக்கிய, அந்த உள்ளுணர்வு எப்படி தெரியுமா இருந்தது? சந்நியாச மார்க்கத்தில் எனக்கு மாறிவிட்டது அப்படின்று பிரம்மகுமார் மகேஷ் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்னுடைய சந்நியாச மார்க்கம் என்னுடைய ஆத்ம நன்மைக்கான லட்சியத்தை அடைவதற்காக ஹைஸ்கூல் இளமை அந்த பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆன பிறகு நான் அதிகத்திலும் அதிகமான நேரம், அதாவது ஆன்மீக படிப்பு, அந்த தீர்த்த ஸ்தலம், அந்த விரதம், அது மட்டுமா அடயோகம், சாதனா இது போன்றவற்றிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, அதுல மன விரும்பிய வெற்றி அடைவதற்காக அந்த சத்தியத்தினுடைய தேடுதல், அந்த சத்திய குருவினுடைய தேடுதலில், அதாவது தியோசாபிகல் சொசைட்டி, டிவைன் லைஃப் சொசைட்டி, நிரகங்காரி சத்சங்கம் இது போன்றவற்றுக்கு நான் யாத்திரை செய்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த சத்தியத்தினுடைய தேடுதலில் எனக்கு ஹரித்துவார், பத்ரிநாத், கேதார்நாத் இது போன்ற இடங்களுக்கு நான் யாத்திரை செய்திருந்தேன். அழகான அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார் நம்மிடம். ஆனால் நான் விரும்பிய அந்த லட்சியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அனைத்துமே எனக்கு பிடிக்கத்தான் செய்தது. ஆனால் நான் என்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்களை என் குருவாக்கி விட வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆத்மா இடம் கொடுக்கவே இல்லை. அதனால் யோக மார்க்கத்தில் எனக்கு விசேஷமான சிரத்தை எனக்கு இருந்தது. ஆனால் இந்த கீதா, இந்த பதஞ்சலி, அந்த யோக தர்சன் இது போன்றவற்றினை படித்தேன் நான். ஆனால் பகவத்கீதையோ தினமும் நான் படிப்பது உண்டு. ஆனால் சந்நியாச மார்க்கம், அந்த ஆத்ம நன்மையினுடைய தாகமானது எனக்கு அதிகரித்துக் கொண்டே சென்றது. பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே ஏதேனும் ஒரு ஆசிரமத்திற்கு செல்ல தீர்மானித்துக் கொண்டேன். அப்போ அந்த நாட்களில என்னுடைய பள்ளிக்கூட நண்பர் ஒருவர், அதாவது பிரம்மா குமாரி சேவை நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவர் 2, 3 சிறிய புத்தகங்களை எனக்கு கொடுத்து, இதனை படித்து பாருங்கள். அது மட்டுமா, இங்கே வந்து பாருங்கள். பிறகு பிடிக்கவில்லை என்றால், பிறகு எங்கு வேண்டுமானாலும் போங்கள் அப்படின்று அந்த நண்பர் சொன்னார். பிறகு நான் அந்த புத்தகங்களை நல்ல விதமாக படித்துவிட்டு சேவை நிலையத்திற்கு செல்ல தீர்மானித்துக் கொண்டேன். எவ்வளவு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பாண்டவ பவனிலிருந்து பிரம்மகுமார் மகேஷ் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். பாருங்கள், அந்த சத்தியம், அந்த சத்குருவிற்கான தேடல் அவருக்கு கிடைத்து விட்டது இப்பொழுது. பிறகு 1964 வருடம்
ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை அந்த நாள் என்னுடைய அந்த உபவாச நாளாக இருந்தது. நான் என்னுடைய அந்த நண்பருடன் மாலை 7 மணிக்கு சேவை நிலையத்திற்கு சென்றேன். அந்த நாட்களில் பனாரஸ் அதாவது தமிழ்ல காசி. அந்த அந்த பனாரஸ்காரர் ஒருத்தர் அதாவது அவர் பேர் குப்தா. அவருடைய அதாவது மனைவி கமலா சகோதரி. அந்த சேவை நிலையத்தில் இருந்தார். அவர்கள் எனக்கு அந்த கல்பத்தினுடைய மரதம், திருமூர்த்தி, அந்த சிருஷ்டி சக்கரம் இந்த படங்கள் மீது எனக்கு புரிய வைத்தார். பிறகு யோகத்தின் மீது புரிய வைத்தார். நான் என்னுடைய மனம் விரும்பிய லட்சியத்தினை அடைய தகுந்த இடத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதாக நான் அனுபவம் செய்தேன். பிறகு அந்த நாளிலிருந்து தினமும் நான் வகுப்பிற்கு செல்ல ஆரம்பித்தேன். பரமாத்மாவுடைய ஞானம் புரிய வந்தபொழுது எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதால், நான் பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய ஆசை எனக்கு தீவிரமாகி விட்டது. பிறகு 4, 5 மாதங்களே கடந்திருக்கக்கூடிய அந்த வேலையில, அப்போ பாபா டில்லியில மாதுர் அவர்களுடைய பங்களாவிற்கு வருவதாக எனக்கு செய்தி கிடைத்தது. பிறகு நானும் என்னுடைய நண்பரும் டில்லிக்கு சென்று பாபாவை சந்தித்தோம். பிரம்ம பாபாவை. அப்போ பாபாவை எப்படி சந்திக்க வேண்டும்? எப்படி பாபாவுடைய மடிக்கு செல்ல வேண்டும்? அதனைப் பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ பிரம்ம பாபா முதல் முறையாக மாதுர் அவர்களுடைய பங்களாவில் சந்தித்தேன். அப்போ பாபாவுடைய அந்த ஆனந்தமயி அந்த மடிக்கு நான் சென்று அனுபவித்த அந்த அதீந்திரிய சுகத்தினால் என்னுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தினுடைய தாகம் தீர்ந்து விட்டது. அப்போ அந்த சமயத்துல பாபா என்னை முதுகில் தடவி கொடுத்தார். பிறகு என் தலையில் கை வைத்துக் கொண்டே, "மகனே, பாபாவுடைய வீட்டிற்கு வர வேண்டும்" அப்படின்னு சொன்னார். பாபாவுடைய வீடு எங்க? மதுபன். அப்போ பாபாவுடைய அந்த வரதானிக்கை இன்னும் என் தலை மீது இருக்கிறது அப்படின்று பாண்டவ பவனில் இருந்து பிரம்மகுமார் மகேஷ் சகோதரர் தன்னுடைய இளமை கால அந்த அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகிறார். அந்த ஜென்ம ஜென்மாந்தரத்தினுடைய தாக தீர்ந்து விட்டது போல அந்த அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இப்படியாக போய்க் கொண்டிருக்கக்கூடிய வேளையில நான் டில்லியில பாபாவை சந்தித்த பிறகு அன்று இரவே நாங்கள் திரும்பவும் எங்களுடைய லௌகிக இடத்திற்கு திரும்பி விட்டோம். ஆனால் என்னுடைய மனம் பாபாவுடைய மடியிலே இருந்து விட்டது. அது மட்டுமா, பாபாவுடைய வீட்டிற்கு சென்று பாபாவை சந்திக்கும் அந்த ஈடுபாடு எனக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நாட்களில் அதிகிலும் அதிகமாக அதாவது அந்த கோடை காலங்களிலே பாபாவை சந்திக்க பார்ட்டிக்குள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருந்தது. என்னை பொறுத்தவரை நாட்கள் நீளமாகிக் கொண்டே சென்றது. கடைசியில அந்த சேவை நிலையத்தினுடைய ஒரு சகோதரர் மூலமாக அபுவிற்கு அதாவது மவுண்ட் அபுவிற்கு வருவதற்கான செய்தியை தெரிந்து கொண்டேன். அது மட்டுமா, தனியாகவே அபு வருவதற்கான அவர் இப்பொழுது அங்கே இருப்பதால் அங்கு வருதல் அப்படி என்று குறிப்பிடுகின்றார். அப்போ நான் நிச்சயம் செய்து கொண்டு விட்டேன். பிறகு ஏப்ரல் 18ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு நான் மதுபன் வந்தேன். அழகான ஒரு அனுபவம் பாருங்க. பிறகு பாபா சேவை நிலையங்களிலிருந்து வருபவர்களிடம் ஒரு ஃபார்ம் அதாவது விண்ணப்பம் சொல்லுவாங்க தமிழ்ல. நிரப்ப சொல்லி கேட்பார். அப்போ நான் மதுபன் வந்த பொழுது என்னுடன் எந்த டீச்சர் சகோதரியும் இல்லை. அப்போ பாபாவிடம் இவர் வந்திருக்கக்கூடிய விஷயம் தெரிவித்து, அதற்கு பாபா சொன்னபடியே என் மூலமாக அந்த ஃபார்ம் அந்த விண்ணப்பம் நிரப்பப்பட்டு விட்டது. அதாவது அறிமுக கடிதம் போல நிரப்பப்பட்டு விட்டது. பிறகு அது பாபாவிற்கு காட்டப்பட்டது. அப்போ பாபா அதனை பார்த்து நான் தங்குவதற்கு அனுமதி அளித்தார். அதனால
அந்த நாட்களில் சந்திரிதாதி, அதாவது பிரம்ம பாபாவுடைய லௌகிக மருமகள், அதாவது விஸ்வஸ் விஸ்வகிஷனுடைய யுகல் சந்திரிதாதி. அப்போ பாபாவுடைய பிராமணியாக இருந்தார். அப்ப சந்திரிதாதியும் சந்தேசிதாதியும் எனக்காக வழிகாட்டினார்கள். அந்த இருவரும் அங்கு நான் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி, நான் எப்பொழுது பாபாவை சந்திக்க வேண்டும், இது போன்ற விஷயங்களில் எனக்கு வழிகாட்டியாக சந்திரிதாதி, சந்தேசிதாதி எனக்கு வழியை சொன்னார்கள். பாண்டவ பவன்ல எப்படி இருக்க வேண்டும் அப்படின்று. பிறகு எந்தெந்த பார்ட்டிகள் எல்லாம் மதுபன் வந்தார்களோ, அவர்கள் பாபாவோடு சாப்பாடு சாப்பிடுவார்கள். அப்போ நானும் அந்த இடத்தில் தனியாகவே மதுபன் வந்து விட்டேன். அதாவது இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த பாண்டவ பவனில, அதாவது பாபாவுடைய அறையில எங்கு ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கின்றதோ, அங்குதான் பாபா, பிரம்ம பாபா நாற்காலியில் அமர்ந்து சாப்பிடுவது உண்டு. அப்போ என்னை அந்த சமயத்துல பாபா அங்கேயே தன்னோடு அமர வைத்து சாப்பாடு சாப்பிட வைத்தார் எனக்கு. எவ்வளவு அனுபவம் பாருங்கள். பாபாவுடைய அறையில. அப்போ அங்கேயே நான் பாபாவை சந்தித்தேன். அங்கேயே தன்னுடைய கட்டிலில் தன்னோடு அமர வைத்துக் கொண்டு, திலாராம், அந்த மனதிற்கு ஆறுதல் தரக்கூடிய பாபா, பாபாவுடைய மனதில நிலவரத்தை எனக்கு கேட்டார். தன் கையாலேயே மோதிரம் அணிவித்தார் எனக்கு. என்ன அற்புதமான காட்சி பாருங்க. வரலாற்று மிக்க காட்சி இதெல்லாம். அந்த சந்தித்த அந்த காட்சிகள் பாபாவுடைய அறைக்கு செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு நினைவு வந்து விடுகிறது. அந்த காட்சி. மோதிரம் அணிவித்த காட்சி. அவருடன் இருந்த அந்த சந்தித்த அவருடன் இருந்த அந்த பாடலினுடைய நினைக்கும் பொழுதெல்லாம், எனக்கு இன்றளவும் சரி அந்த பாடலுடைய சில வரிகள் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடலுடைய வரிகளை உங்களிடம் இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கிருந்தோம்? நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கிருந்தோம்? உன்னுடைய செயல் நீயே உள்ளம் தந்தாய். உன்னுடைய செயல் நீயே உள்ளம் தந்தாய். நான் உன்னுடையவனாகி இப்பொழுது உன்னுடைய மடியில் வந்து விட்டேன். நான் உன்னுடையவனாகி வந்து விட்டேன். இப்படியாக அந்த பாடலுடைய வரிகள் எனக்கு நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமா, சிவபாபா ஏழை பங்காளனாக இருக்கிறார். அதனால்தான் அவரை பொறுத்தவரை ஏழை பணக்காரர் என்ற விஷயமே கிடையாது. ஆனால் சாகார பாபாவுடைய அந்த பார்வையிலும் அந்த ஏழை, அந்த பணக்காரர் என்ற பேதமே கிடையாது. அனைவருமே சரி தன்னுடைய குழந்தைகளாகவே நினைத்து அன்பு செய்தார். அது மட்டுமா, பாலனையும் கொடுத்தார் எல்லோருக்கும். அதனால்தான் பாபா எப்படி பிரம்ம பாபா அந்த பாபாவுடைய அறையில அழகாக சாப்பிட வைத்தார், மோதிரம் ஊட்டினார், அந்த அனுபவத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். பிறகு நான் சாகார பாபாவுடைய வாழ்க்கையில ரமணிகரம், அதாவது மகிழ்வித்தல் சொல்லுவாங்க. அந்த கம்பீரம், அந்த அன்பு, அந்த அன்பத்திற்கும் சட்டத்திற்கும் லவ் அண்ட் லான்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுடைய பாரபட்சமற்ற சமநிலையை நான் பார்த்தேன். அதனால பாபா குழந்தைகளுடைய ஆசை தெரிந்து அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவருடைய ஆசையை பூர்த்தி செய்வார். அது மட்டுமா, கூடவே அவர்களுடைய நன்மைக்காக அவருக்கு அறிவுரையும் கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அனுபவத்தை சொல்கின்றேன் கடைசியில. ஒரு முறை பார்ட்டியுடன் மதுபன் வந்தேன். அப்பொழுது எங்களுடைய பார்ட்டியில கூட வந்த ஒரு சகோதரர் ஊஞ்சலில் அமர்ந்து பாபாவோடு போட்டோ எடுப்பதற்கான முயற்சி செய்தார். அதற்கு பாபா சொன்னார், "மகனே, போட்டோ இந்த உடலுடையதாக இருக்கிறது. எடுக்க முடியும். ஆனால் சிவபாபாவை போட்டோ எடுக்க முடியாது" அப்படின்னு சொன்னார். நினைவோ சிவபாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும் தவிர, இந்த உடலை நினைவு செய்யக்கூடாது அப்படின்னு பிரம்ம பாபா சொன்னார். சிவபாபாவை நினைவு செய்வதனால் தான் தூய்மையாக முடியும். அதை தவிர இந்த உடலை நினைவு செய்வதனால் ஆக முடியாது அப்படின்னு சொன்னார். அதனால அந்த சித்திரமானது, அதாவது உடல் நினைவு ஏற்படுவதற்கான ஒரு சாதனம் தான். ஆனால் அப்படி ஆக்கப்பட்ட அந்த சரித்திரம் படைப்பதற்காக
அந்த வாழ்க்கை மாற்றத்திற்காக அந்த விசித்திரமானவரை தன்னுடைய கடைசி ஆழம் வரை இறங்குவதற்கான தேவை இருக்கிறது அப்படின்னு பிரம்ம பாபா சொன்னார் என்னிடம். இப்படியாக போய்க்கொண்டிருக்கக்கூடிய வேளையில சாகார பாபாவுடைய சம்பூர்ணம் 18/1/1969 அதுக்கு முன்னாடி ஆகுவதற்கான ஈடுபாடு முயற்சியை நான் பார்த்து, அதாவது குழந்தைகளிடம் எளிதாக அந்த முயற்சியினுடைய ஈடுபாடு விழித்துக் கொள்ளும். இப்பொழுது கூட அவருடைய அந்த சொரூபத்தினுடைய நினைவு வருவதனாலேயே அந்த முயற்சியினுடைய ஈடுபாட்டில் வேகம் வந்து விடுகிறது. வயதான உடலாக இருந்த பொழுதிலும் அந்த திடமான முயற்சியின் மூலமாக அவர்கள் அந்த அவ்யக்த சிதினை அடைந்தார்கள். அது மட்டுமா, அவருடைய அந்த முயற்சி, அவருடைய ஈடுபாடு இன்றளவும் சரி பிராமண குழந்தைகளுக்கும், தாதிகள், தீதிகள், தாதாக்கள் எல்லோருக்கும், பிரதர், சிஸ்டர் எல்லோருக்கும் நமக்காக ஒரு தூண்டுதல் தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்று இவ்வளவு நேரமாக நம்மிடம் பிரம்மகுமார் பாண்டவ பவனிலிருந்து மகேஷ் சகோதரர் அழகாக தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் இவ்வளவு நேரமாக பகிர்ந்து கொண்டார். அற்புதமான ஒரு அனுபவம். நான் பாண்டவனில் இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நான் அனுபவம் செய்தேன். நீங்களும் கேளுங்கள், அனுபவம் செய்யுங்கள், பார்க்கலாம். அற்புதமான இன்னொரு விசேஷமான ஆத்மாவை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி அற்புதமாக ஆதிரத்தினர் சொன்ன அந்த அனுபவ கதையை நான் பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக. எப்படி சிவபாபா, எப்படி பிரம்ம பாபா, எப்படி மம்மாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நாம் இந்த பாக்கிய விதாதா மூலமாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியவர் பாண்டவ பவனிலிருந்து, அதாவது அபுவிலிருந்து பிரம்மா குமார் மகேஷ் சகோதரர் அவர்கள் இன்றைக்கு இந்த பாக்கிய விதாதா மூலமாக தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல போகின்றார். கேட்கலாமா? நான் இளமை பருவத்திலிருந்தே பரமாத்மாவிற்காக, அதாவது சிரத்தை பாவனை இருந்தது எனக்கு. அது மட்டுமா, ஆத்மா நன்மைக்கான எனக்கு அதிகமாக ஆசை இருந்தது. அது நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே சென்றது எனக்கு. அது மட்டுமா, பிறகு எனக்கு அந்த வைராக்கிய, அந்த உள்ளுணர்வு எப்படி தெரியுமா இருந்தது? சந்நியாச மார்க்கத்தில் எனக்கு மாறிவிட்டது அப்படின்று பிரம்மகுமார் மகேஷ் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்னுடைய சந்நியாச மார்க்கம் என்னுடைய ஆத்ம நன்மைக்கான லட்சியத்தை அடைவதற்காக ஹைஸ்கூல் இளமை அந்த பள்ளிக்கூடத்தில் பாஸ் ஆன பிறகு நான் அதிகத்திலும் அதிகமான நேரம், அதாவது ஆன்மீக படிப்பு, அந்த தீர்த்த ஸ்தலம், அந்த விரதம், அது மட்டுமா அடயோகம், சாதனா இது போன்றவற்றிலே நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன் அப்படின்று தன்னுடைய அனுபவத்தினை நம்மிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, அதுல மன விரும்பிய வெற்றி அடைவதற்காக அந்த சத்தியத்தினுடைய தேடுதல், அந்த சத்திய குருவினுடைய தேடுதலில், அதாவது தியோசபிகல் சொசைட்டி, டிவைன் லைஃப் சொசைட்டி, நிரகங்காரி சத்சங்கம் இது போன்றவற்றுக்கு நான் யாத்திரை செய்து கொண்டே இருந்தேன். அப்போ இந்த சத்தியத்தினுடைய தேடுதலில் எனக்கு ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் இது போன்ற இடங்களுக்கு நான் யாத்திரை செய்திருந்தேன். அழகான அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார் நம்மிடம். ஆனால் நான் விரும்பிய அந்த லட்சியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. அனைத்துமே எனக்கு பிடிக்கத்தான் செய்தது. ஆனால் நான் என்னை சமர்ப்பணம் செய்ய வேண்டும், அவர்களை என் குருவாக்கி விட வேண்டும் என்பதற்காக
என்னுடைய ஆத்துமா இடம் கொடுக்கவே இல்லை. அதனால் யோக மார்க்கத்தில் எனக்கு விசேஷமான சிரத்தை எனக்கு இருந்தது. ஆனால் இந்த கீதா, இந்த பதஞ்சலி, அந்த யோக தர்சன் இது போன்றவற்றினை படித்தேன் நான். ஆனால் பகவத்கீதையோ தினமும் நான் படிப்பது உண்டு. ஆனால் சந்நியாச மார்க்கம், அந்த ஆத்ம நன்மையினுடைய தாகமானது எனக்கு அதிகரித்துக் கொண்டே சென்றது. பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே ஏதேனும் ஒரு ஆசிரமத்திற்கு செல்ல தீர்மானித்துக் கொண்டேன். அப்போ அந்த நாட்களில என்னுடைய பள்ளிக்கூட நண்பர் ஒருவர், அதாவது பிரம்மா குமாரி சேவை நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அவர் 2, 3 சிறிய புத்தகங்களை எனக்கு கொடுத்து, "இதனை படித்து பாருங்கள். அது மட்டுமா, இங்கே வந்து பாருங்கள். பிறகு பிடிக்கவில்லை என்றால், பிறகு எங்கு வேண்டுமானாலும் போங்கள்" அப்படின்று அந்த நண்பர் சொன்னார். பிறகு நான் அந்த புத்தகங்களை நல்ல விதமாக படித்துவிட்டு, சேவை நிலையத்திற்கு செல்ல தீர்மானித்துக் கொண்டேன். எவ்வளவு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பாண்டவ பவனிலிருந்து பிரம்மகுமார் மகேஷ் சகோதரர் தன்னுடைய அனுபவத்தினை சொல்லிக் கொண்டு வருகின்றார். பாருங்கள். அந்த சத்தியம், அந்த சத்குருவிற்கான தேடல் அவருக்கு கிடைத்து விட்டது இப்பொழுது. பிறகு 1964ஆம் வருடம் ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை அந்த நாள் என்னுடைய அந்த உபவாச நாளாக இருந்தது. நான் என்னுடைய அந்த நண்பருடன் மாலை 7 மணிக்கு சேவை நிலையத்திற்கு சென்றேன். அந்த நாட்களில் பனாரஸ், அதாவது தமிழ்ல காசி, அந்த அந்த பனாரஸ்காரர் ஒருத்தர்